குட் மார்னிங். பினோப்தலின் காட்டியும் மெதைல் செம்மஞ்சள் காட்டியும் சோடியம் கார்பனேட்டுக்கு சேர்த்து அமிலத்தால நியமிக்கும் போது அதிண்ட பீசமானத்துல மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. அதாவது முடிவு புள்ளி மாறுது. அதனால சோடியம் இரு கார்பனேட் போன்ற மென்காரங்களை பினோப்தலின் காட்டியை பயன்படுத்தி நியமிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் நிறமாற்றம் ஏற்படுவதற்கு தேவையான எச்சியல் என்ற கனவுளவை ஒரு கேள்விக்கால பார்த்தினாங்க. சரிதானே? அதே மாதிரி நான் இன்னும் சில கேள்விகள் கொடுத்திருந்தேன். அந்த கேள்வி ஒருக்கா கவனிங்க. அடுத்த கேள்வி அதுல NaOH Na2CO3 உள்ள ஒரு கலவை என்று சொல்லி இருக்க நினைக்கிறேன். NaOH Na2CO3 உள்ள ஒரு கலவை. இந்த கேள்வி ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. சோடியம் ஹைட்ரோக்சைடு ஒரு வன்காரமும் NaOH Na2CO3 உள்ள கலவையில் 20 மில்லிலீட்டரை 20 மில்லிலீட்டர் இந்த ரெண்டும் நியமிப்பு குழுவையில் இருக்குது. அதுல 20 மில்லிலீட்டர் எடுக்கப்பட்டிருக்கு. 20 மில்லிலீட்டரை பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தி சைவர்சம் 1m HCl மூலம் நியமிக்க 24 மில்லி தேவைப்பட்டது என்று சொல்லியிருக்கு. சைவர்சம் 1m HCl மூலம் நியமிக்க 24 மில்லி தேவைப்பட்டது சொல்லியிருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில இங்க என்ன மாதிரியான தாக்கம் நிகழும், யாருக்கும் இடையில என்ன விளைவு உருவாகும் சொல்லி நீங்கள் செக் பண்ணி கொள்ள வேணும். NaOH ஒரு வன்காரம், HCl ஒரு வன்னமிலம். காட்டியாக எது பயன்படுத்தப்பட்டாலும், எந்த ஒரு காட்டி பயன்படுத்தப்பட்டாலும் சமவெளி புள்ளி ஒன்றாகவே அமையும். 1:1 தான் அமையும். ஒரு வன்காரத்தையும் ஒரு வன்னமிலத்தையும் பயன்படுத்தி நீங்கள் நியமிக்கும் போது இந்த வன்காரம் முற்றாக நடுநிலையாக்கப்பட்டு NaCl நீரும் உருவாகும். ஏன்? இது ஒரு மூல அமிலம், ஒரு அமில மூலம். அங்க சமவெளி புள்ளி ஒன்றுதான் கிடைக்கும். அப்ப ஒரு சமவெளி புள்ளிக்கு பிறகு முடிவு புள்ளி வரும். இப்ப காட்டி என்னவா இருந்தாலும் பீசமானம் மாறப்போறது இல்லை. சரி, காட்டி என்னவா இருந்தாலும் பீசமானம் மாறப்போறது இல்லை. ஆனா இங்க சோடியம் கார்பனேட் இருக்கு. அப்ப சோடியம் கார்பனேட்டை HCl ஆல நியமிக்கும் போதுதான் கவனமாக இருக்கும். ஏன்? இது இரு அமில மூலம். இதற்கு 2 சமவெளி புள்ளி இருக்கு. அப்ப முதலாவது சமவெளி புள்ளியில பினோப்தலின் காட்டி என்று சொன்னால் நிறமாற்றத்தை காண்பிக்கும். ஆகவே இதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். சோடியம் கார்பனேட்டை HCl ஆல நியமிக்கும் போது பினோப்தலின் காட்டியாக பயன்படுத்தப்பட்டால் முதலாவது சமவெளி புள்ளியில, அதாவது NaHCO3யும் NaCl உருவான கணத்துல இந்த காட்டி நிறமாற்றத்தை ஏற்படும். ஆகவே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில நியமிப்பை நிறுத்தி கொள்வோம். இதை நீங்க விளங்கிக் கொள்ளவும். இப்ப 20 மில்லி பினோப்தலின் காட்டி முன்னிலையில் சைவர்சம் 1m HCl மூலம் நியமிக்க 24 மில்லி தேவைப்பட்டன்னு சொல்லியிருக்கு. அப்ப தேவைப்பட்ட HCl கனவளவு 24 மில்லி லீட்டர். கவனித்து கொள்ளும்.
இந்த 20 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள எத்தனை மூல் NaOH இருக்குது, எத்தனை மூல் சோடியம் கார்பனேட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி நான் கதைக்கிறதாக இருந்தால், இதுக்குள்ள இருக்கிற NaOH மூளை X மூல் என்றும் சோடியம் கார்பனேட்டின் மூளை Y மூல் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அதாவது 20 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் ஹைட்ரோக்சைடு மூளை X என்றும் Na2CO3 மூளை Y என்றும் ஒரு எடுகோளாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப NaOH தாக்கில் HCl மூல் பீசமானம் 1:1 இருக்கிறால அதுவும் X மூலாக இருக்கும். சோடியம் கார்பனேட்டோட தாக்கின் HCl மூல் பினோப்தலின் காட்டி என்றால பீசமானம் 1:1 அது Y மூலாக இருக்கு. அப்ப ரெண்டு பேரோடையும் முற்றாக தாக்கிய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் செறிவும் தேவைப்பட்ட கனவளவும் தந்திருக்கு 24 மில்லிலிட்டர். ஆகவே இந்த ரெண்டு பேரோட தாக்கின HCl என்ற மொத்த மூலை நாங்கள் காணலாம். இது X+Y சமன் அவருடைய செறிவு 0.1 தர கனவளவு 24 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். இதுதான் மூல். இந்த சந்தர்ப்பத்தில் தேவைப்பட்ட மொத்த HCl மூல் செறிவு தர கனவளவு இது X+Y சமனாக இருக்கும். சரிதான். அப்ப நீங்க 2.4 தர 10⁻³ மூல் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதே போல இன்னொரு சந்தர்ப்பம், வேறொரு 20 மில்லியை மெதைல் செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில் நியமிக்க வேறொரு 20 மில்லியை மெதைல் செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில் நியமிக்க அப்ப இன்னொரு 20 மில்லி இதுக்கு எடுக்கப்படுது. இப்ப காட்டி மெதைல் செம்மஞ்சள் இப்பவும் அங்க NaOH இருக்கும், Na2CO3 இருக்கும். NaOH இருக்கும், Na2CO3 இருக்கு. இங்க யார் காட்டியாக இருந்தாலும் இவருடைய பீசமானம் மாறாது, 1:1 தான். இங்க NaCl நீரும் தான் விளைவாகும். ஆனால் சோடியம் கார்பனேட்டை HCl நியமிக்கும் போது மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தினால் இரண்டாவது சமவெள புள்ளியில தான் நிறமாட்டம் ஏற்படும். அதாவது H2CO3 2 NaCl விளைவாக வந்தால் நிறமாட்டம் ஏற்படும். இப்ப பீசமானம் 1:2. இது ஏகவின கரைசல் என்பதால 20 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இருந்த NaOH மூல X மூலன்னு சொன்னால் இப்ப அடுத்த 20 சென்டிமீட்டர் கனத்திலையும் X மூல் NaOH தான் இருக்கு. அடுத்த 20 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ளையும் அதே X மூல் NaOH தான் இருக்கு. அப்ப சோடியம் கார்பனேட்டின் மூலம் Y மூலாகத்தான் இருக்கு. மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தி நாங்கள் நியமிக்கும் போது NaOH தேவைப்பட்ட HCl மூல் பீசமான 1:1 ஆகவே X மூலாகத்தான் இருக்கும். ஆனால் மெதைல் செம்மஞ்சள் காட்டி என்பதால இந்த தாக்கம் முற்றாக நடைபெறும். ஆகவே Na2CO3 HCl பீசமான 1:2. இப்ப தேவைப்பட்ட HCl மூல் 2Y மூலாக இருக்கும். அவர் மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தி நியமிக்கும் போது எங்களுக்கு கூடுதலான கனவளவு HCl தேவைப்படும். வேண்டாம், மூல் கூட தேவை. இப்ப தேவைப்பட்ட கனவளவு 30 மில்லிலிட்டர் என்று சொல்லி இருக்கு. அப்ப தேவைப்பட்ட HCl மொத்த மூலை நாங்கள் இப்ப எடுக்கலாம். X+2Y இது எதுக்கு சமன் என்றால் இவருடைய செறிவு 0.1. இப்ப கனவளவு 30 தர 10⁻³ மூல். இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் முதலாவதாக வையின் தீர்வை காணலாம். சரியா, வைக்கு தீர்வு கண்டு அந்த தீர்வை கொண்ட எக்ஸுக்கு பிரதியிட்டம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பொருத்தமான விடை கிடைக்கும். சரி, அப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். இந்த ரெண்டு காட்டியும் பயன்படுத்தும் போது இந்த சோடியம் கார்பனேட்டுக்கு இடையிலான பீசமானம் மாறுவதை நாங்கள் குறிப்பிட வேண்டும். அப்ப உங்களை கேட்டது கரைசலின் NaOH Na2CO3 செறிவுகளை காண்கன்னு சொல்லி. இனி இது ஓயல் உட்பட்ட விஷயம். எக்ஸாக Y 2.4 தர 10⁻³ மூலம் இருக்கு. எக்ஸாக 2Y 3.0 தர 10⁻³ மூலம் இருக்கு. இதை முதலாவது சமன்பாடாகவும் இதை இரண்டாவது சமன்பாடாகவும் எடுத்துக்கொண்டு இரண்டாவது சமன்பாட்டில இந்த முதலாவது சமன்பாட்டை நீங்கள் கழிச்சு விட்டீங்களாக இருந்தால் உங்களுக்கு 0.6 தர 10⁻³ மூல் என்று சொல்லி
வைக்கு ஒரு தீர்வு வரும். இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து முதலாவது சமன்பாட்டை நீங்கள் கழிக்கும் போது, இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து முதலாவது சமன்பாட்டை கழிக்கும் போது வை வந்து வை சைவரசம் 6 தர 10 செய்ய 3 மூலக சைவரசம் 6 தர 10 செய்ய 3 மூலண்டு அமையும். இப்ப நீங்கள் இனி இந்த சைவரசம் 6 கொண்டு போய் இந்த சமன்பாட்டுல பிரதி விட்டீங்கன்னு சொன்னால் 1.8 தர 10 செய்ய 3 மூலண்டு எக்ஸுக்கு தீர்வு. சரியா? அப்ப உங்களுக்கு எக்ஸ் வந்து 1.8 தர 10 செய்ய 3 மூலண்டும் y வந்து சைவரசம் 6 தர 10 செய்ய 3 மூலண்டும் கிடைக்கும். அப்ப எக்ஸுக்கும் வைக்கும் மூல கண்டுபிடிச்சால் என்ன காணலாம்? 20 சென்டிமீட்டர் கனம் கரைசல் என்று சொல்லி இருக்குது. கனவளவு தெரியும். ஆகவே முதலாவது கேள்வி NaOH Na2CO3 செறிவுகளை காண்க என்று சொல்லியிருக்கு. அப்ப எங்களால் செறிவை காண முடியும். சரியா? ஒரு தாக்கத்தை ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. தாக்கத்தை போட்டு விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. அங்கால இனி உங்களாலே அணுகக்கூடியதாக இருக்கும் மூல் கணிச்சுதான் அவ கனவளவால பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செறிவு வரும். செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. சரியா? நீங்க அங்காள கேள்விகளை அணுகலாம். NaOH Na2CO செறிவு விகிதம் ஜாதன்னு கேட்டுக்க. செறிவு கணிச்சால் செறிவு விகிதம் குறிப்பிடலாம். NaOH Na2 திணிவு விகிதம் ஜாதன்னு கேட்டு கவனிச்சு கொள்ளுங்க. 20 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இருக்கிற NaOH மூல் 1.8 தர 10 செய்ய 3 அதில் மூலர் திணிவு 40 கிராம் மூல் மைனஸ் வாழ பிரிக்கலாம். அந்த 20க்குள்ள இருக்கிற NaOH திணிவு வரும். இதுல y வந்து Na2CO3 அப்ப அதை 106 கிராம் மூல் மைனஸ் 1 பெருக்கினால் அதிண்ட திணிவு வரும். உங்களை கேட்டது திணிவு சதவீதம். அப்ப மொத்த திணிவு மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவு போட்டால் உங்களுக்கு அதில் திணிவு சதவீதம் கணிக்கக்கூடியதாக இருக்கு. திணிவு விகிதமும் திணிவு சதவீதமும் கணிக்கக்கூடியதாக இருக்கு. சரிதான்? அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியில சோடியம் கார்பனேட்டும் சோடியம் இருகார்பனேட்டும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சோடியம் கார்பனேட்டும் சோடியம் இருகார்பனேட் நான் அழிக்கிறேன். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்துக்கும் தாக்கத்தை நீங்கள் சரியா விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி இலகுவாக இருக்கும். சரி, இப்ப பாருங்க, ஒரு கரைசல் அதுல சோடியம் கார்பனேட்டும் சோடியம் இருகார்பனேட்டும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சோடியம் கார்பனேட்டும் சோடியம் இருகார்பனேட்டும். இந்த கரைசலினுடைய கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம். 25 சென்டிமீட்டர் கனம். பினோப்தலின் காட்டி முன்னிலையில் நியமிக்க சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் -3 HCl 20 மில்லி தேவைப்பட்டது அப்படி சொல்லியிருக்கு. அக்கரைசலின் 25 மில்லியை மெதைல் செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில் நியமிக்க 45 மில்லி சைவரசம் 1 HCl தேவைப்பட்டது சொல்லி அவ கவனிச்சு கொள்ளுமா. இப்ப பினோப்தலின் காட்டி முன்னிலையில HCl நியமிக்கும் போது
பினோப்தலின் காட்டி முன்னிலையில HCl நியமிக்கும் போது சோடியம் கார்பனேட் H+ வாங்கி இருகார்பனேட்டாக மாறும். இருகார்பனேட்டாக மாறும். ஆரம்பத்துல இங்க 2 அயன்கள் இருக்கு. CO3 2- அயன்களும் HCO3- அயன்களும் இருக்கு. ஆரம்பத்துல இங்க 2 விதமான அயன்கள் இருக்கு. ஒன்று CO3 2- மற்றது HCO3-. இதுல மூல இயல்பு மிகவும் கூடியது HCO3 2-. ஆகவே H+ நீங்கள் முதல் சேர்க்கும் போது இந்த தாக்கம் மட்டும்தான் முதல்ல நிகழும். சில பேர் யோசிக்கலாம், ஏன் CO3 2- H+ வாங்குதுன்னா HCO3- விடுகிற H+ வாங்கும்னு சொல்லி. அப்ப இங்க அழுத்தங்கள் மூல இயல்புகள் எல்லாம் நிறைய விஷயம் செல்வாக்கு செலுத்து. அப்ப இந்த 2 அயன்களும் இருக்கும்போது ஒரு H+ கொமனாக கொடுக்கப்பட்டால் இவர் வாங்க மாட்டார். ஏன் இவரை விட மூல இயல்பு கூடியவர் இவர். அப்ப இவர் தான் இந்த H வாங்கி HCO3- ஆக மாறும். அதான் இந்த தாக்கத்தை எழுதி கொள்றோம். பினோப்தலின் காட்டி இருக்க நீங்கள் சேர்க்கிற ஒவ்வொரு HCl H+ Na2CO3 வாங்கி இருகார்பனேட்டாக மாறும். இவர் முற்றாக இருகார்பனேட்டாக மாறின உடனே மேலதிகமாக விழுகிற H+ தான் இந்த கார்பனேட் வாங்கும். ஆனா காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்துவதால இந்த தாக்கம் நடக்காது. பினோப்தலின் காட்டி இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. கார்பனேட் முழுவதும் இருகார்பனேட்டாக வரும் வரைக்கும் இளஞ்சிவப்பு நிறம் இருக்கு. இளஞ்சிவப்பு நிறம் மாறினோம், இருகார்பனேட்டா மாறினோன்னு இளஞ்சிவப்பு நிறம் நீங்கிடும். அப்ப இந்த தாக்கம் முடிஞ்ச உடனே தாக்கம் முற்று பெறும். ஆகவே 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் மூல நீங்க எக்ஸ் மூலன்னு எடுத்துக்கொண்டு இருகார்பனேட்டின் மூல பை மூலன்னு வளமையை போல கருதினாலும் இங்க இருகார்பனேட்டோட HCl தாக்காது. ஏன் தாக்குவதற்கு இடையில காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்தினால நாங்கள் நியமிப்பை நிறுத்திட்டோம். அவ சோடியம் கார்பனேட்டோட தாக்கின HCl தான் இங்க தாக்கின HCl ஆக இருக்கு. சரியா? அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல நேரடியாக இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் மூளை நாங்கள் காணலாம். அப்ப இங்க எங்களுக்கு ஒரு ஒருங்கமை சமன்பாடு கூட வராது. சரிதான்? இதுல எங்களுக்கு ஒருங்கமை சமன்பாடு கூட வராது. காரணம் NaHCO3 HCl தாக்கிடும். அப்ப தாக்கிய HCl என்ற மூளை நேரடியாக சோடியம் கார்பனேட்டின் மூலுக்கு சமப்படுத்தலாம். அப்ப இங்க சம்பந்தப்பட்ட தாக்கம் இது மட்டும். எக்ஸ் சமன் இவருடைய செறிவு தர கனவளவு. இவருடைய செறிவு தரப்பட்டிருக்குது 0.1 மூல் டெசிமீட்டர் -3 அம்சம். கனவளவு 20^10⁻³ டெசிமீட்டர். எக்ஸுக்கு நேரடியாக தீர்வு வரும் 2^10⁻³ மூல். 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் மூல் 2^10⁻³ மூலாக இருக்கு. இது ஒரு சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பத்துல இதே போல இன்னொரு 25 சென்டிமீட்டர் கனம் கருதப்படுது. அப்ப அதுக்குள்ளையும் எக்ஸ் மூல் சோடியம் கார்பனேட் இருக்கும், வைமூல் சோடியம் இருகார்பனேட் இருக்கும். வைமூல் சோடியம் இருகார்பனேட் இருக்கு. அப்ப சோடியம் கார்பனேட்டோட HCl தாக்கும் போது இப்ப காட்டி வந்து மெதைல் செம்மஞ்சள். மெதைல் செம்மஞ்சள் காட்டி இந்த சோடியம் கார்பனேட் இருகார்பனேட்டா மாறினாலும் நிறமாற்றத்தை ஏற்படுத்தாது. அப்ப அப்படியே நிலைச்சிருக்கும் நிறம். எப்ப இது நிறமாற்றத்தை ஏற்படும், இந்த சோடியம் கார்பனேட் H2CO3 ஆக மாறிய பின்புதான் நிறமாற்றத்தை ஏற்படும். அப்ப 2 மடங்கு HCl இப்ப தாக்கும். இவர் ஏற்கனவே ஒரு முடிவு புள்ளியை தாண்டிட்டார், சமவெளி புள்ளி. ஆனால் இப்ப இவருக்கும் இது இளஞ்சிவப்பு நிறமாற்றத்தை காட்டாது. இவர் இப்ப கார ஊடகத்துக்குரிய நிறத்தை தான் காண்பிக்கும் செம்மஞ்சள். இது இப்ப HCl தாக்கணும்னு என்ன செய்யும், திருப்பி H2CO3 ஆக வரும். அப்ப மெதைல் செம்மஞ்சள் காட்டி இருக்க இருகார்பனேட் மேலும் தாக்கத்துக்கு உட்படக்கூடியது. அப்ப இப்ப பீசமான 1:1 இது தாக்கும், இது பீசமான 1:2 தாக்கும். இவருடைய மூல் எக்ஸ் என்றால் இதோட தாக்கின HCl என்ற மூல் 2x ஆக இருக்கு. இவற்ற மூல் y என்றால் இதோட தாக்கின HCl என்ற மூல் y மூலாக இருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தாக்கின மொத்த HCl என்ற மூல் 2x + y ஆக இருக்கு. அவ இந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தப்பட்ட செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3, கனவளவு 45^10⁻³ டெசிமீட்டர்.
அதாவது 4.5 தர 10⁻³ மூலாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் 2x ஆக y 4.5 தர 10⁻³ மூல் என்றால் எக்ஸுக்கு ஏற்கனவே தீர்வு வந்திருக்கு 2 தர 10⁻³ இல்ல 2x என்றால 4 தர 10⁻³ மூல் என்று வரும். சரியா? அப்ப உங்களுக்கு y சமன் y 0.5 தர 10⁻³ மூல் என அமையும். சரிதான்? கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கேள்வியில 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள சோடியம் கார்பனேட்டும் சோடியம் இருகார்பனேட்டும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல உள்ள சோடியம் கார்பனேட்டின் மூளை எக்ஸ் மூல் என்று குறிப்பிடுறோம். 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற சோடியம் இருகார்பனேட்டின் மூளை y மூல் என்று எடுத்துக்கொண்டிருக்கும். ஒரு எடுக்கும். இந்த கரைசலுக்குள்ள பினோப்தலினை காட்டியாக சேர்க்கும் போது இங்க சோடியம் கார்பனேட் இருக்கிறதால பினோப்தலின் இளஞ்சிவப்பு நிறத்தை காண்பிக்கும். அப்ப இந்த இளஞ்சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்ன? இருகார்பனேட் அல்ல, கார்பனேட். ஏன்? இருகார்பனேட்டை பொறுத்தவரை இருகார்பனேட் என்பது நிறமற்றதாகத்தான் இருக்கும். அப்ப பினோப்தலின் காட்டி சோடியம் கார்பனேட்டை கருத்துல கொண்டு இளஞ்சிவப்பு நிறத்தை வெளிக்காட்டும். நாங்கள் HCl சேர்க்கும் போது அந்த H+ஐ CO3 மட்டும்தான் இப்ப வாங்கும். காரணம் HCO3- இந்த மூல இயல்பை விட CO3 மூல இயல்பு கூட. அப்ப மூல இயல்பு கூடியவர் முதல்ல புரோத்தனை ஏற்றார். அப்ப இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்ல இருந்து வந்த CO3 HCl இருந்து H+ பெற்று NaHCO3 ஆக மாறும். NaHCO3 ஆக மாறும். இந்த Na2CO3 முழுவதும் NaHCO3 ஆக மாற ஏற்கனவே NaHCO3 இருக்கு, இதுவும் மாற பினோப்தலின் காட்டி நிறமற்று போகும். காரணம் பினோப்தலின் சோடியம் இருகார்பனேட் ஊடகத்துல நிறமற்றது. அப்ப இப்ப தாக்கம் முடிஞ்சிடும். நிறமாட்டத்தை கண்டோன்னு நாங்கள் நியமிப்ப நிறுத்திடுவோம். தாக்கம் முடிஞ்சிடும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தேவைப்பட்ட HCl மூல் என்பது சோடியம் கார்பனேட்டோட தாக்கி HCl மூலுக்கு சமனாக இருக்கு. அப்ப சோடியம் கார்பனேட் மூல் எக்ஸ் மூல் என்றால் அதோட தாக்கின HCl மூல் பீசமான 1:1 எக்ஸ் மூலாக இருக்கு. சோடியம் இருகார்பனேட் மூல் y மூல் என்றால் இங்க தாக்கம் இல்லை. தாக்கம் இல்லை, இவரோட தாக்கம். தேவைப்பட்ட HCl மூல் எக்ஸுக்கு நேரடியாக சமனாக இருக்கும். செறிவு தர கனவளவு என்று போடும்போது எக்ஸ் 2 தர 10⁻³ மூலக அமையும். எக்ஸ் 2 தர 10⁻³ மூலம். இது ஒரு சந்தர்ப்பம். இதே மாதிரி இன்னொரு 25 சென்டிமீட்டர் கன கரைசல் எடுக்கிறோம். அப்ப இது ஒரு ஏக வினகரைசல். அப்ப எக்ஸ் மூல் சோடியம் கார்பனேட்டும் y மூல் சோடியம் இருகார்பனேட்டும் இருக்கும். இப்ப மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தும். அப்ப மெதைல் செம்மஞ்சள் எப்ப நிறமாற்றத்தை ஏற்படுத்தும்? கார்பனேட் H2CO3 ஆக மாறிய பின்புதான் நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, கார்பனேட் H2CO3 ஆக மாறிய பின்புதான் நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே இது நிறமாற்றத்தை ஏற்படுத்தும் போது H2CO3 2 NaCl விளைவாகும். இப்ப தாக்கம் 1:2 இருக்கும். இவருடைய மூல் எக்ஸ் மூல் என்றால் மெதைல் செம்மஞ்சள் காட்டி பயன்படுத்தும் போது தேவைப்பட்ட HCl மூல் 2x மூலாக இருக்கும். இவருடைய மூல் இருகார்பனேட். இப்ப இந்த இருகார்பனேட்டும் மெதைல் செம்மஞ்சளை பொறுத்தவரையில காரம். அப்ப இதற்குரிய நிறத்தை காண்பிச்சு கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் HCl சேர்க்கும் போது இதுவும் H+ வாங்கி H2CO3 ஆக மாற நிறமாற்றம் ஏற்படும். அப்ப இவருக்கு இன்னும் ஒரு தாக்கம் நடக்கிறதால 1:1 இந்த தாக்கம் இருக்கு. அப்ப இவருடைய மூல் y மூல் என்றால் இவருடைய மூலம் y மூலாக இருக்கும். ஏன்? இங்க தாக்குறது சோடியம் கார்பனேட், இங்க தாக்குறது இருகார்பனேட். இது ஏற்கனவே ஒரு H+ வாங்கித்தான் இருக்கு. அப்ப மேலதிகமாக ஒரு H+ கொடுத்தால் போதும்.
அப்ப இந்த இரண்டாவதாக தேவைப்பட்ட HCl வாய்ந்து அப்ப மெதைல் சம்மஞ்சலை காட்டியாக பயன்படுத்தி இந்த கரைசலை நாங்கள் நியமிக்கும் போது தேவைப்பட்ட மொத்த HCl இந்த மூல் 2x + y சமனாக இருக்கு. 2x + y இது சரிவுதர கனவளவின் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கு. ஏற்கனவே நாங்கள் x வந்து 2 தர 10⁻³ மூல் என்று கணிச்சிருக்கிறோம். அப்ப 2 தர 10⁻³ மூல் 2 தர 10⁻³ 4 தர 10⁻³ மூல் என்று வரும். 4.5 இருந்து 4 தர 10⁻³ மூல கழிச்சால் 0.5 தர 10⁻³ மூலன்னு சொல்லி உங்களுக்கு y-க்கு தீர்வு கிடைக்கும். சரியா? அப்ப y-க்கான தீர்வு 0.5 தர 10⁻³ மூலாக இருக்கும். 0.5 தர 10⁻³ மூலாக காணப்படும். சரிதானே? இதுல உங்களை கேட்டதானே சோடியம் கார்பனேட் NaCO3 செறிவுகளை காண்கன்னு சொல்லி 25 சென்டிமீட்டர் கனத்துல இருக்கிற மூல்கள் தெரியும் என்று சொன்னால் நாங்கள் கனவளவு என்ன செய்யலாம் காணலாம். அப்ப எங்களுக்கு மூல் வந்து செறிவு வந்து மூலின் கீழ் கனவளவு. அப்ப C = N/V எங்களுக்கு மூல் தெரியும். சோடியம் கார்பனேட்டின் செறிவு சோடியம் கார்பனேட்டின் மூல் x மூல் எவ்வளவு 2 தர 10⁻³ மூலின் கீழ் கனவளவு 25 தர 10⁻³ டெசிமீட்டர். சரியா? இதே போல நாங்கள் இருகார்பனேட்டின் செறிவை காணலாம். NaCO3 இவருடைய மூல் மூல் என்று எடுத்தாங்க 0.5 தர 10⁻³ மூலின் கீழ் 25 தர 10⁻³ மூல். சரியா? இதை சுருக்கினால் 2 தர 10⁻³ கீழ் 25 சுருக்கினோம்னு சொன்னால் உங்களுக்கு 0.08 மூல் டெசிமீட்டர் -3 அப்படியா? 0.08 மூல் டெசிமீட்டர் -3 இதை கேட்கும் போது 0.02 மூல் டெசிமீட்டர் -3. சரிதானே? அப்ப இந்த மாதிரி கலவைகள்ல நாங்கள் ஈசமானத்தை அல்லது செறிவுகளை துணிவதற்கு கலவைகள்ல இருக்கிற செறிவுகளை துணிவதற்கு நாங்கள் இந்த காட்டி 20 சந்தர்ப்பத்துக்கு உட்பட்ட காட்டிகளை பயன்படுத்தி வினாக்களை செய்யலாம். இது நிறைய சந்தர்ப்பத்துக்குரிய கேள்விகளாக இருக்கும். அதான் நான் சாம்பிளுக்கு இன்னொரு கேள்வி வந்திருந்தேன். சோடியம் கார்பனேட் நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட் நியமிப்பு சம்பந்தமாக தந்திருந்தேன். சரி, ஏன்னா இந்த நியமிப்புகளோட சம்பந்தப்பட்ட அந்த கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் கல்குலேஷன்ல நாங்கள் படிப்பிக்கிற கேள்விகள். சரி, இப்ப நான் உங்களுக்கு அந்த 2 கேள்வியுமே நான் கல்குலேஷன்ல படிப்பிக்கிற கேள்வி. அப்ப இந்த காட்டிகள்கிட்ட உண்மைத்தன்மைகளை பற்றி கதைக்கலாது ஒரு ஞாபகப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கார்பனேட்டோட HCl பினோப்தலின் காட்டி முன்னிலையில 1:1 டாக்குமெண்ட்டும் இது கார்பனேட்டோட மெதைல் சம்மஞ்சள் டாக்குமெண்ட்டும் சில கொமாண்டுகள் கொடுத்து இந்த கேள்விகளை செய்கிறது. ஏனென்றால் நீரேற்றப்பட்ட உப்புகள்ல இருக்கிற நீரின் எண்ணிக்கை துணிகிறதுக்கு நாங்கள் இந்த நியமிப்புகளை பயன்படுத்துறோம். காட்டியல் படிச்சுதான் நியமிப்பு படிக்கணும் என்றால் நியமிப்பு நாங்கள் எத்தனை சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்ன படிச்சுட்டு அப்ப நாங்கள் கல்குலேஷன்லயே நியமிப்பின் அறிவு என்ன செய்யறது கொடுத்துக்கொள்றது. சரியா? இந்த இடத்துல நீங்க விளங்க வேண்டியது முதல் செய்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் உள்ள வித்தியாசம். முதல் என்னையோ வச்சிருந்தது. அப்ப அது யார் காட்டியாக இருந்தாலும் கட்டாயம் தாக்கத்தான் போகுது. இங்க இருகாவணைட்டு இருக்கிறாலும் இந்த தாக்கம் இல்லை. அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே இவற்றுக்குரிய மூல் இல்லை. அடுத்த கேள்வியை பார்க்கணும். 2.86 கிராம் Na2CO3.XH2O நீரில் கரைக்கப்பட்டு கரைசல் 100 மில்லிக்கு ஐதாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி கேள்வியும் ஒரு நாங்கள் இதுல பார்த்துக் கொள்வோம். (2.86 கிராம் Na2CO3.XH2O 2.86 கிராம் Na2CO3.XH2O
நீரில் கரைக்கப்பட்டு 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டிருக்கான். அப்ப இது இப்ப எங்க இருக்கு? 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏகவின கரைசல்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு பகுதியை கருத்துல கொண்டு அதை மிச்ச பகுதியில மல்டிப்ளை பண்ணி கொள்ளலாம். ஏன்? கூறுகள் சீராக பரவி இருக்கு. அப்ப 100 மில்லியையும் எடுத்து நாங்கள் நியமிக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. சரிதான்? 100 மில்லியும் எடுத்து நியமிக்கப்பட வேணும் என்ற அவசியம் இல்லை. அப்ப ஏகவின கரைசல் என்பதாக நாங்கள் ஒரு பகுதி எடுத்து நியமிச்சாலே போதுமானது. சரி, ஒரு பகுதி எடுத்து நியமிச்சாலே போதுமானது. அப்ப இதுல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல் எடுக்கப்பட்டு அது நியமிக்கப்படுது. சரியா? 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல்லாம் நியமிக்கப்படுது. பத்து சென்டிமீட்டர் கனம் கரைசல் நியமிக்கப்படுது. இதுக்குள்ளேயும் என்ன இருக்கும்? சோடியம் கார்பனேட் இருக்கும். இந்த சோடியம் கார்பனேட் முதல் நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட் என்று சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ் எண்ணிக்கையான நீரேற்றப்பட்டிருக்கு. இந்த நீரேற்றப்பட்ட சோடியம் கார்பனேட் நாங்கள் நீர்ல கரைச்சாலோ வெப்பப்படுத்தினாலோ நீரற்ற சோடியம் கார்பனேட் ஆகும், நீராகவும் இதை பிரிச்சு எழுதலாம். சரியா? நீர்ல கரைச்சா நாங்கள் இதை அக்வஸ் போட்டுக் கொள்வோம். வெப்பப்படுத்தினால் இதை சோடியம் கார்பனேட் திண்மம் மட்டும் போட்டுக்கொள்ளும். எல்லாம் நீங்க ஒன்றுதான், கிட்டத்தட்ட பிரிச்சு எழுதி கொள்ளுங்க. அப்ப இதுக்குள்ள கரைக்கும் போது இந்த மாதிரியான மாற்றம் நடக்கும். அப்ப இதுக்குள்ள சோடியம் கார்பனேட் சுயாதீனமாக இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். சோடியம் கார்பனேட் சுயாதீனமாக இருக்கு. 10 பங்கு. சரியா? 10 சோடியம் கார்பனேட் சுயாதீனமாக இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். 10 சோடியம் கார்பனேட் சுயாதீனமாக இருக்கு. இங்க கரைஞ்சிருந்த சோடியம் கார்பனேட் 10 இங்க வந்திருக்கு இதுக்குள்ள. அப்ப இங்க மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தினார். உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்ன? சோடியம் கார்பனேட்டை மெதைல் செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில நியமிக்கும் போது இந்த கார்பனேட் 2 மடங்கு H+ வாங்கி H2CO3 ஆகவும் NaCl ஆகவும் மாறும். ஆகவே 2 H+ தேவைப்படும். சமப்படுத்தினால் இதுல 2 பேர். இந்த இதை நீங்கள் இந்த காட்டியை பயன்படுத்தி எழுதி கொள்ள வேண்டும். சைவரசம் 1 mHCl 20 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது என்று சொல்லியிருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தேவைப்பட்ட HCl செறிவு சைவரசம் 1 m அதன் கனவளவு 20.000 டெசிமீட்டர் கனம். ஆகவே இந்த 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்டோடு 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்டோட தாக்கி HCl மூளை காணலாம். 2 தர 10⁻³ மூலாக இருக்கும். பீசமானம் 2:1 அதை குறிப்பிட்டார்.